தைப்பூசத்தையொட்டி முருகனின் ஆதிபடை வீடான எட்டுக்குடி ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் பக்தர்கள் குவிந்து நீண்ட வரிசையில் தரிசனம் செய்து வருகின்றனர். விவரங்களுடன் செய்தியாளர் பாலமுத்துமணி இணைந்திருக்கிறார். பாலமுத்துமணி, அங்கு தற்போது என்ன பூஜைகள் நடைபெற்று வருகிறது? பக்தர்கள் அதிக அளவில் குவிந்திருப்பதால் கோவில் நிர்வாகம் தரப்பில் பக்தர்கள் எவ்வாறு அனுமதிக்கப்படுகிறார்கள்? நாகை மாவட்டத்தில் உள்ள முக்கிய முருகன் வழிபாட்டு தலமாக ஆதிபடை வீடு என அழைக்கக்கூடிய எட்டுக்குடி ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் அமைந்துள்ளது. வழக்கமாக இங்கு அந்த மாதந்தோறும் வரும் கார்த்திகை நட்சத்திரம் மட்டுமின்றி ஆடி அதே போல தை மாதங்கள்ல விசேஷமாக நடைபெறும். இங்கு தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து குறிப்பாக நாகை மட்டுமின்றி மயிலாடுதுறை, காரைக்கால், திருவாரூர் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதியில் உள்ள மாவட்டங்களைச் சேர்ந்த பக்தர்களும் இங்கு வருகை தருவது வழக்கம். இன்று தைப்பூசத்தை முன்னிட்டு காலை 6 மணிக்கு நடை திறந்ததிலிருந்து ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து முருகப்பெருமானை தரிசனம் செய்து வருகிறார்கள். குறிப்பாக இன்று அந்த அரசு சார்பில் விடுமுறை விடப்பட்டுள்ளதால் எந்த ஆண்டும் இல்லாத அளவிற்கு பக்தர்களுடைய கூட்டம் இந்த எட்டுக்குடியில் அலைமோதுகிறது என்றே கூறலாம். கிட்டத்தட்ட தேரோடு மீதியான அந்த கிழக்கு கோபுரவாசலுக்கு முன்பாக உள்ள பகுதியிலிருந்து நீண்ட வரிசையில் காத்திருந்து பக்தர்கள் சுமார் 1 மணி நேரம் காத்திருந்து முருகப்பெருமானை மனநிறைவோடு தரிசனம் செய்து செல்கிறார்கள் என்றே கூறலாம். குறிப்பாக கோவில் நிர்வாகம் சார்பில் கிட்டத்தட்ட 10 நாட்களுக்கு முன்பாகவே திட்டமிட்டு அதற்கான கூட்டங்கள் நடத்தப்பட்டு ஏற்பாடுகள் முழுவீச்சில் செய்யப்பட்டிருந்தது. குறிப்பாக இன்று இரவு தைப்பூசத்தை முன்னிட்டு தெப்ப உற்சவம் நடைபெற உள்ளது. இதற்காக இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் அதிகாரிகள் குழுக்களுக்கு பல்வேறு செய்யப்படும். காவல்துறை பலத்த போலீஸ் பாதுகாப்போடு இங்கு எட்டுக்குடிக்கு வரக்கூடிய பக்தர்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் பல்வேறு ஏற்பாடுகளுக்கு குறிப்பிட்ட பிரதான சாலை போக்குவரத்து நெரிசல் மற்றும் நிறைவேறியது. அங்கு தடுப்பு சுவர் கட்டுமான பணியினால மக்கள் சற்று அவதிக்கு உள்ளானாலும் போக்குவரத்து காவலர்கள் விரைந்து அதனை சீரமைத்து பக்தர்களை நெறிப்படுத்தி முருகப்பெருமானை தரிசனம் செய்ய ஏதுவான நடவடிக்கை எடுத்து வருகிறார்கள். மேலும் தொடர்ந்து முருகப்பெருமானுக்கு பாலாபிஷேகம் செய்யப்பட்டு பின்னர் மலர்களாலும் விபூதி காப்பு அலங்காரத்தாலும் செய்யப்பட்டு தொடர்ந்து அபிஷேக ஆராதனைகள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி பாலமுத்துமணி.